என்னண்ணே? என்ன பாட்டுல கைமா நிக்க? டேய், சின்ன பிள்ளையாவே இருக்கியடா. அது ஜூஸ். ஜூஸ். நீ சின்ன பையன்டா, உனக்கு எதுவும் தெரியாதா? போமா போமா, அது ஜூஸ் ஜூஸ். மைனி அப்பமே வச்சு உன்னை சுத்தி சுத்தி தேடிட்டு அலைதாவ. இல்ல அவளை யாருலங்க கூட்டிட்டு வந்தது? ஏன் நீ ஃப்ரீயா குடிக்கணுங்கக்காகவா? டேய், மறுபடியும் அண்ணனை பத்தி அப்படி சொல்லக்கூடாதுடா. குடிக்காரப்ப டேய், அப்படி சொல்லக்கூடாதுடா. இங்க பாரு, மைனி கண்ணில் மட்டும் பற்றாத, நான் அவ்வளவுதான் சொல்ல முடியும். மைனி அப்பவே உங்க அண்ணன் எங்கன்னு கேட்டுட்டே இருந்தவன். நான் தான் உன்னை காப்பாத்தி விட்டுட்டு வந்தேன். தம்பிடா, இப்படிதான்டா இருக்கணும். ஆனா நீ தப்பா நினைச்சிட்டு இருக்க. இது ஜூஸ்டா. சரி, அப்ப நான் மைனி கூட்டு வரட்டுமா? அடே, இல்ல அவ பாட்டுக்கு அங்க வரல இருக்கட்டும். ஆனாலும் அவளுக்கு கூட்டு வந்து தப்பு பாத்துக்க. அது கல்யாணம் முடிவானா அதுக்கப்புறம் கூட்டு வந்துருக்கணும். பொண்ணு பக்கத்துக்கு எதுக்கடா அவளை கூட்டு வந்த? இந்த ஊர் வரை கொஞ்சம் செழிப்பா இருக்குது, ஓரமா உட்காந்து அடிக்கலான்னு பார்த்தேன். இங்க பாரு, வீட்டுல யார் கண்ணிலையும் பற்றாத, ஓரமா ஓடிடு. ஆமா, ஒன்ன யாரு கூட்டு வந்தது? பொண்ணு தானே? அவரு அங்க ஊத்திக்கிட்டா நிக்காரு. என்ன சொல்ற? அவன் குத்துறதுக்கு வாய்ப்பு இல்லையே. இல்லையே, அண்ணன் பேச்சு அங்க உளறிக்கிட்டு தான் இருக்குது. சத்தியமா சொல்றேன்டா, அது வாய்ப்பே இல்ல. சத்தியமா நானும் சொல்றேன், அவன் உளறிக்கிட்டு தான் அங்க இருக்கான். டேய், அவன் உளறடா. கிஷோருக்கு கல்யாணம் முடிவாயிட்டல, அந்த சந்தோஷத்துல ஏதாவது உளறி இருப்பான். வேற ஒண்ணு இருக்காது. இந்த இடம் எப்படி கிஷோருக்கு முடிஞ்சிடும் பாரு. இதுதான் கிஷோர் வாழ போற புகுந்த வீடு. டேய், 7 பேர் தான்டா வாரன்னு சொல்லியிருந்தாங்க. 70 பேருக்கு மேல வந்திருக்கும். என் சுதந்திரமே பறிப்பு வச்சதுடா. என்னவா சுதந்திரம்? என் பொண்டாட்டி கூட இருக்கா, அதுக்கப்புறம் எப்படிடா எனக்கு சுதந்திரம்? ஓ, நீ அப்படி சொல்ல வர. அப்ப என் சுதந்திரமும் பறிப்பு வச்சுடா. நம்ம சுதந்திரத்தை நம்ம கிட்ட இருந்து தட்டி பறிக்கிறதுக்காகவே யாரோ இது பண்ணிருக்காங்கடா. யாரோ இல்ல, உங்க அத்தான், அதாவது என் அண்ணன் பொண்ணு தர அத்தை என்ன அப்படி பண்ணாரு? அதாண்டா எனக்கும் தெரியல. ஆனா ஒண்ணுடா, அவர் ஏதாவது ஒண்ணு பண்ணுதாருன்னா நிச்சயமா அவருக்கு அதுல ஏதாவது லாபம் இருக்கும் பாத்துக்க. கட்டாயமா இருக்கும். என் பார்வைக்கு பொண்ணு பார்க்க கூட்டு வரேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கயத்தை முடிச்சிருவாரோன்னு தோணுது பாத்துக்க. டேய், கிஷோர் போய் அவ்வளவுதான், தலைவருக்கு ஓடிடுவான்டா. ஆமா, அவனை எங்க? நான் இங்கதான் போனான், கோட்டை மூஞ்சி தூக்கிட்டு. டேய், மூஞ்சி தூக்கிட்டு வேற எங்கேயும் போயிடாமடா. போக மாட்டான், சொட்டு எண்ணி ஒண்ணு தெரியுமில்ல. அதானே. டேய், நம்ம வீட்டு ஆட்கள்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ரொம்ப ஐக்கியமாயிட்டாங்க போலுக்கு. பொண்ணு ஆட்கள் ரொம்ப புடிச்சு போச்சாண்டா. டேய், பொண்ணுக்கு ஃப்ரெண்டு 2 பேர் இருக்காங்கடா. 2 பேரா? 2டா, 2. என்ன, எனக்கு சைடுல தான் பார்த்தேன், முழுசா இன்னும் பார்க்கல பாத்துக்க. ஆனா கேள்விப்பட்டேன், ரெண்டு ஃப்ரெண்டு இருக்கான் பாத்துக்க. டேய், நம்ம 2 பேரும் கூட ஃப்ரெண்டு தானேடா. எப்படி மேட்ச கரெக்டா இருக்கு பத்தியா? எப்படி மேட்ச்? இப்போ கிஷோர் நம்ம ஃப்ரெண்டு தான், அவன் கல்யாணம் பண்ணிக்க போறான். அவங்க கல்யாணம் பண்ணிக்க போறவங்களோட 2 ஃப்ரெண்டு, நாம 2 பேரு. அப்படி ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஐக்கியமா எல்லாம் பத்தியா? ஓ, பிளான்லாம் நல்லதாண்டா இருக்குது. நீ சொல்லதும் சரிதான். அவங்க 2 ஃப்ரெண்டு நம்ம பிக்கப் பண்ணிடலாம். ஆனா நம்ம பொண்டாட்டி மாதிரி இன்னைக்கு கூட வந்திருக்காங்களே, அதாண்டா எனக்கு இன்னைக்கு ரொம்ப வேதனையா இருக்குது. என் சுதந்திரமே போச்சுது பாத்துக்க. இப்ப என்னடா பண்ண? ஏதாவது ஒண்ணு பண்ணாதாண்டா இன்னைக்கு நாம இந்த சைட் அடிக்க முடியும். டேய், அங்க பாருடா. யாருமே இங்க இல்ல. நம்மளெல்லாம் மனுஷன் லிஸ்ட்லயே அவ சேர்க்கலடா. குட்டி சத்தனுக்கு சேட்டை பத்தியா? இங்க யாருமே இல்லையா? நம்ம ஒரு புழு பூச்சா கூட போய் உள்ள மதிக்க மாட்டுக்குடா. அங்கே தாங்கள் யாரை அழைக்கிறீர்கள்? இல்ல, உனக்கு ரொம்ப வேண்டியவங்க தான். எனக்கு வேண்டியவங்களையா? ஆமா, நாங்க இன்னைக்கு ஸ்பெஷலா ஒண்ணு பண்ண போறோம். ஸ்பெஷலா ஒண்ணு பண்ண போறீங்களா? என்ன? சஸ்பென்ஸ். ஆனா அது மட்டும் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு அவ்வளவுதான். சந்தோஷம் உங்களுக்கு தாங்க முடியாது. அப்படி என்னவா இருக்கும்? அதுக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். அத்தை, குட்டி சத்தம் ஏதாவது பெருசா பிளான் போட்டுருக்குமே, நாங்களும் ஹெல்ப்புக்கு வரலாமா? வேண்டாம், பங்கு கூட்டிட்டே போயிரும். இந்த டீல நானே முடிச்சுக்கிடுவேன். 3 சேர் தான், ஒன்லி 3 பேருக்கு தான். அந்த லக்கி பர்சன் யாரு? சிவனா? சிவனா கூட்டிட்டு போறாளா? டேய், சக்சஸ் ஆயிட்டடா. என்னடா சொல்ற? டேய், வந்து சொல்றேன்டா. இன்னொரு பர்சன் யாரு? விக்கி. அடே, சரியான வட்டியா கொடுத்த. விக்கி மச்சானா? அப்போ பெருசா இருக்குமே, நானும் வந்து சேர்ந்துக்கலாமா? நாங்களே கொஞ்சம் தான் வச்சிருக்கோம், இதுல நீங்க வேறியா? நீ வந்து அந்த கராப்பைய வருவான், அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நாங்களே எங்களுக்குள்ள ஷேர் பண்ணிக்கிடுதோம். ப்ளீஸ், இறக்கப்பட மாட்டியா? சரி, அப்ப ஹெல்ப் பண்ணணும். எப்படி ஹெல்ப் பண்ண மட்டும் பாரு. அதான் எப்பவும் நாட்டு தான் வச்சிருப்பாரு. நாட்டு தானே? ஆமா, விக்கி நாடுதான். ஆனா உங்க ஃப்ரெண்ட் இல்ல, ஃபாரின். சாம. ஹாத்தி கை காலா குடுகுடு வருதே, நிச்சயமாவா? ஆமா, அதுக்கு தான் சயின்டிஸ்டுக்கே பொண்ணு வீட்டுல நிறைய வடை பச்சி போண்டால சுட்டுட்டு இருக்காங்க, அதை எடுக்க போறோம். பச்சி பொண்ணு எடுக்கிறதுக்கா கிஷோரும் கூட வாரா? போவேண்டா, சரக்கு இருக்குல்ல, அதெல்லாம் போயிடும். நிஜமா தானே? இங்க பாருங்க, ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் கிடைக்கும், பரவாயில்லையா?
மோந்து பக்கம் கிடைச்சாலும் போதுன்னு சொல்ல முடியல. பறவை கூட வேணும் வைக்கணும் அப்படி சொல்லக்கூடாது. அது எப்படி சொல்லுவான்? அது எப்படி சொல்லுவான்? சரி, நான் முன்னாடி போறேன், அப்படியே என்ன ஃபாலோ பண்ணிட்டு வாங்கண்ணே. எப்படியாவது இன்னைக்கு பொண்ணு வீட்டுல இருக்க அத்தனையும் தூக்கிடணும், சரியா? இதுதான் இன்னைக்கு நம்முடைய ஆபரேஷன். பெரிய ஆபரேஷன் தான். இந்த கருவேப்பிலை சேர்க்க வேண்டாம், சரியா? அவன் கிடக்கான், அவன் வேண்டாம். அவன் இது மோந்து பத்தலே போதில கிடப்பான். அவன்லாம் வேண்டாம். நம்மள ஒண்ணு சேர்ந்துக்கிறோம். யாருல? நானால அவன் கிடக்கான். சரி நீ போ, நான் பின்னாடி உனக்கு ஹெல்ப் பண்ண வரேன். அத்தா ரெடியா இருக்கவளோ? அப்ப மிச்சம் ரெடியா இருக்காவல? சரி நீ சீக்கிரம் போ, நான் பின்னாடி வந்து ஹெல்ப் பண்ணு. கேரி பேக் ஏதாவது வேணுமா? பரவாயில்ல, எப்படி பொண்ணு வீட்டுல ஏதாவது பாத்திரம் மண்டா இருக்கும், நான் தூக்கிடுறேன். தூக்குறதுல அவளுக்கு கைவந்த கலடா, அதெல்லாம் தூக்கிடுவா. இந்த கருவேப்பிலை கட் பண்ணிடுவோமா? அது நீ சொன்னா ரெடியா தான் இருக்கேன். டேய், அப்புறம் நான் போட்டு கொடுத்துறேன் பொண்ணு வீட்டுல. அதுக்கு தான் சொல்றேன், கருவேப்பிலை கட் பண்ணிடுவோமா? கட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி அங்க இது தூக்கிடுவோம். சரி எல்லாரும் ஒன்னா போனா பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு சந்தேகம் வந்துடும். நான் சுக்க போறேன், பின்னாடியே வரிசைக்கு வந்துடணும், சரியா? எப்படி வரேன்னு மட்டும் பாரு. ஐயோ, இவன் இவ்வளவு சந்தோஷப்படுறான். ஏ கிசால், ஐயோ இவங்க கிட்ட எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காளே. என்னடா தண்ணி நின்று சிரிச்சுக்கிட்டு இருக்க? உண்மையில நீனும் இந்த சேர்ல இருக்கியா? உன்கிட்ட சொல்லிட்டாளா? எங்ககிட்ட எதையுமே மறைக்க மாட்டா. கல்ல பையன், நீ எங்ககிட்ட மறைச்சிட்ட அப்படித்தானே? இல்லடா, அவதான் உங்ககிட்ட எல்லாம் சொல்ல வேண்டாம்னு சொன்னா. உங்ககிட்ட சொன்னா நீங்க ஊர் முழுக்க சொல்லிட்டீங்க. அவ சொல்றது சரிதானே? அதனால என்கிட்ட சொல்லாம போய்கிட்டு இருக்க. அவ கூட எங்க கிட்ட சொல்லிட்டாடா, ஆனா நீ சொல்லல பத்தியா? அவதாண்ட சொன்னா, அவங்களுக்கு தெரிய வேண்டாம், ஊர் முழுக்க பரப்பிடுவாங்க, அசிங்கமா போயிடும், காதும் காதும் வச்ச மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொன்னா. சரிடா, நீ சரியான ஆள் தான்டா. சரி ஒரு நல்ல விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைச்சிட்ட பத்தியா? போடா, சும்மா இருங்கடா. முதல்ல பார்த்துட்டு வரேன்டா, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம்டா. நீ மட்டும் சும்மா இருங்கடா. உன் காட்டுல மழைதாண்டோய் போறா. இனிமே எனக்கு தான் மச்சான், இப்ப உனக்கு தான் மச்சான் இருக்கு. சும்மா இருங்கடா, அவளுக்கு கேட்டுற போதே. பரவாயில்லடா, பரவாயில்ல. சும்மா இருங்கடா. இவனுக்கு வெக்கம்லாம் வருதுடா. அதுச்சடா, எப்படா இல்ல சேர்த்துக்கிட்டா உன்னைய? அதானே, எப்படிடா இதெல்லாம் நடந்தது? அவளுக்கும் மனசுக்குள்ள இருந்திருக்குடா, ஆனா சொல்லாம இருந்திருக்கா. நான் சொன்ன உன்ன ஏத்துக்கிட்டா. ஆமாமா, அவளுக்கு ஆசைன்னு எங்களுக்கும் தெரியும். பையன் உள்ள சரியான ஆளு, சரியான ஆள்கிட்ட இந்த பையன் உள்ள. அவளை பத்தி எப்படியும் சொல்லக்கூடாது சொல்லிட்டு போங்கடா. உனக்கு கிடைக்கல, நீ இப்படிதான் பேசுவ. ஐயோ, நான் இன்னும் வாங்கலடா, சும்மா இருங்கடா. வாங்கலையா? எப்படியும் வாக்குலாம் கொடுத்துருக்கால, கொடுத்துருவா. வாங்கடா, எனக்கு வெக்கமா இருக்கு. ஒரு வடைய திருட போல கடை இவ்வளவு சந்தோஷப்படுதான். கூட சரக்கும் கிடைக்கல, அதுக்குத்தான். இருந்தாலும் இவன் இவ்வளவு இறங்கி வருவான்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கலடா. கொஞ்சம் கோட்டுக்கும் ஒரு வடைக்கும் இவ்வளவு இறங்கி வந்துட்டானே. சரிடா, நாம பின்னாடியே போவோம், இல்ல நமக்கு பங்கு கிடைக்காம போயிடும். பிக்கத்தான் சரக்கு நிறைய நாட்டு சரக்கா தாண்டா இருக்கும். கொஞ்சம் எத்தனாலும் போதும். அதுக்கு வேற சயின்டிஸ்ட் இந்த பையன் உள்ளதான் தூக்க போதே. இன்னைக்கு செமையா இருக்கும், செம வேட்டை. இன்னைக்கு நமக்கு சுதந்திரம் கிடைச்சிட்டா. வா ஓடுவோம். போதா குறைக்கு இந்த கிஷோர் பையன் வேற போறான், கண்டிப்பா கிடைக்கும். சீக்கிரம் வாடா. அதுக்கு தானே அவனும் சந்தோஷமா போய்கிட்டு இருக்கான். விக்கியத்தான் நாட்டு சரக்குடா, இவன் பாதி சரக்கு. காம்பினேஷனுக்கு இந்த பையன் உள்ள வேற பச்சை வடை பூண்டின்னு பறக்க போயிருக்குது. செமையா இருக்கும்டா. இன்னைக்கு தாண்டா நமக்கு உண்மையான தீபாவளி. போடுறா வெடிய. கிளங்குறப்பா இருக்குடா, சீக்கிரம் வாடா. பையனுக்கு சப்போர்ட் பண்ணணும், இல்லன்னு வச்சுக்க நமக்கு ஆப்பு வச்சிரும். சீக்கிரம் வாடா. இந்த பையன் எங்க போச்சுதே? ஒரு நிமிஷம் அவளை காணலனாலும் என்னமோன்னு இருக்குது. எங்க போனான்னு தெரியலையே. வீடு முழுக்க தேடிட்டான், அவளை காணோம். கொஞ்ச நேரம் தான் நம்ம கூட இல்லாம இருந்தா, ஏதோ பல மணி நேரம் ஒன்னாவே இல்லாத மாதிரியே இருக்குது. இதெல்லாம் ஒரு நிமிஷம் கூட பையன் நம்ம விட்டு தள்ளி சாப்பாடு மனசு ஒரு மாதிரி இருக்கு இல்லையா? ஹாய், எங்க இருக்கா? இனிமே இடுப்புல வச்சுட்டாலே பையன் இறக்கி விட்டுறக்கூடாது. ஓய், சரி போடாது. பையன் இன்னும் 2 நிமிஷம் நான் பார்க்காம இருந்தேன். எனக்கு இன்னமும் ஆயிரம். எங்க போனான்னு தெரியலையே. வா, அதுக்கப்புறம் விட்டதுன்னு போவ. அண்ணே, நீ என்னடா எங்க பண்ணிட்டு இருக்க? அதானே நான் கேக்குறேன். அங்க எல்லாரும் ஒண்ணு தானே தேடிட்டு இருக்காங்க. சரி போவியா? ஆமாடா, என்னதான் எல்லாம் தேடிட்டு இருப்பாங்க. சரி நீ போ, நான் இப்போ வந்துருவேன். அண்ணே, அங்க பாட்டி எல்லாரும் உன்னை கூப்பிட்டு இருக்காங்க, வானே. இவங்கிட்ட எப்படி கேட்க? இந்த பையன் எங்க போச்சானே? இல்லையா, எல்லாரும் வந்தாச்சா? அப்படி அண்ணே, நீ தான் மெயின், நீ தான் வரணும். வா.
அது தெரியும். இருந்தாலும் எல்லாரும் இருந்தாதான் நல்லா இருக்கும். எல்லாரும் வந்தாச்சு அப்படி. மாப்பிள்ள, அப்புறம் டேனியலு, கிஷோரு, இந்த தேன்மொழி, அப்புறம் நம்ம விக்கேன. இது பயிலில் ஒன்னையும் காணும்னே. இவளையும் காணுமா? டேய் விக்கிங்க. என்னே விக்கியும் தேன்மொழியும் ஒரு இடத்துல நின்றுட்டு இருந்தாங்க. வேற பார்த்தா ரெண்டையும் காணும். எங்க கூட்டு போயிருப்பான்? சரி சரி, நீ உள்ள போனா இப்ப வார. சீக்கிரம் வந்துருண்ணே. போட வார. அவசரம் தெரியாம இவன் வேற. இத தண்ணிக்கு நீ அதுக்கெல்லாம் இப்ப எனக்கு நேரம் இல்ல கேட்டியா? நேரம் தான் அடிச்சிருப்ப. உத வாங்கிறாங்க போடா. இல்லனே ஆளு ஒரு மாதிரி தடுமாறுறீங்களா அதான் கேட்டேன். தடுமாறுதானா? இல்லையா? இல்ல தடுமாறின மாதிரியே இருக்குது. சரிண்ணே நான் பாடிட்டு போய் சொல்றேன், நீ வந்துருவேண்ணே. விக்கி எங்க கூட்டு போய் போனோம்? எங்க கூட்டு போனான்னு தெரியலையே. ஒரு சட்டக்கிட்ட பண்ணிருப்பாளோ? விக்கி ஒரு பச்சை வடை எடுத்துட்டு வரேன்ட்டு போனா, இன்னும் வரல. இந்த பாட்டில் வேற கையில இருந்துகிட்டு சீக்கிரம் குடி குடின்னு சொல்லிக்கிட்டே இருக்குது. வேஸ்டா போயிரும். என்ன பண்ண? லைட்டா டேஸ்ட் பார்த்துருவோமா? பையன் உள்ள கரெக்டா பங்கு கேட்குமே. என்ன பண்ண? சரி, அவ பங்கு கிஷோர் பங்கு அதெல்லாம் கழிச்சுட்டு நம்ம பங்கு மட்டும் குடிப்போம். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? அண்ணே டேய் பொண்ணு பக்கம் வந்திருக்கோண்டா. நீ என்னடா வேலை பார்த்துட்டு இருக்கா? எனக்கானே பொண்ணு பக்கம் கிஷோருக்கு தானே. ஏன் உனக்கு ஒண்ணு பாத்துருவோமா? ஆனந்தி ஓட விட்டு அடிச்சுடுவானே. தொலைகிப்பா அது வேற கேட்கதாங்க. பாட்டில கொண்டால இல்ல பாட்டில கொண்டால. அண்ணே இது குடி கூடாது. எப்படி புதைச்சு வச்சுட்டு வரேன் மட்டும் பாருண்ணே. நீ எங்க கொண்ட புதைப்பன்னு தெரியாது, உன் வயிற்றுல புதைப்ப. மரியாதை கையில கொண்டால. அண்ணே என் வீக்னஸ் தான் தெரியல. பிளீஸ்ண்ணே. தெரியல தேர்மொழிங்க. பையன் உள்ள ஒரு வடையும் பச்சை எடுத்துட்டு வரேன்னு போச்சு. இன்னும் வரல. அவளுக்கு வரல. நான் பங்கு கொடுக்கணும். பங்கா அவ தானே பங்கே போட்டது. சரி சமா நான் அவளுக்கு கொடுத்தே ஆகணும். இல்லன்னா இப்ப இவ்வளவு நாட்டி படைச்சிடும். ஓடட்டு அடிச்சிடும்டா. இல்ல அவளுக்கு ஐயோ நீ இந்த பாட்டை கொண்டல. என்ன ஓடட்டு அடிச்சு விடுவா? முடியாதுண்ணே. ஜெய் வேண்டாம். அந்த பாட்டை கொண்டா. நீ ஆல்ரெடி உள்ள ஏத்திருக்க நினைக்க. உன் பேச்சு ஒன்றும் தெரியல. கொண்டல இல்லண்ணே. சும்மா டேஸ்ட் பார்த்தே அவ்வளவுதான். மத்தபடி குடிக்கலனே. பங்கு சரிசமா இருக்கணும்லண்ணே. இவனை இப்படியே விட்ட இன்னைக்கு பொண்ணு பக்கம் எடுத்த கலவர பூமி ஆக்கிடுவான். இலே நீ வீட்டுக்கு கிளம்பு. ஒத்தில போண்டா. இலே தருணே. யாரு? அதுல நான் கலவர பூமி ஆக்க மாட்டேனே. நீ கூட்டு வந்திருக்கிய. அவ கலவர பூமி ஆக்காம இருந்தா சரிதான். என்னடா சொல்ற? பொண்ணு வீட்டுல சுட்டு வச்சு கத்துன வட பச்செல்லாம் தூக்க தானே போயிருக்கா. இதுல இரு, நான் போய் கூப்பிட்டு வரேன். கட்டாயமா நீ தானே கூப்பிட போகணும். சீக்கிரம் போனேன். இங்க யாரும் வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாமா இங்க யாரும் வரமாட்டாங்க. ஆனா இங்க வராம இருந்து ஒரு பிரயோஜனம் இல்ல. நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போய் ஆகணுமே. இந்த இடம் சரியா இருக்கும் நினைக்க. யாரும் இல்ல. இன்னொன்னு இங்க யாரும் நடமாடின மாதிரி தெரியல. ஆனா நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போகலையே. இல்ல அதான் இங்க யாரும் இல்லையே. அதனால ஐயோ நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? இங்க யாரும் இல்லல. இதான் சரியான இடமா இருக்கும். சரிதான், நீங்க சொல்றது சரிதான். ஆமா நான் சொல்றது சரிதான். சரி, ஆனா இங்க வச்சு கொடுத்தாதான் சரியா இருக்கும். ஆமா இங்கதான் நம்ம வீட்டாளுக்குள்ள வராது, பொண்ணு வீட்டாளுக்குள்ள வராதுன்னு நினைக்க. அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. சுதந்திரமா இருக்கலாம். ஆமா அப்ப ஒண்ணு பண்ணலாம். இங்க நீங்க இந்த இடத்த புடிச்சு வச்சுக்கிடுங்க. நான் போய் ஆக வேண்டிய வேலையெல்லாம் பார்த்து எடுத்துட்டு வரேன். இல்லன்னா நீங்க கூட வரீங்களா? நீ எங்க போற? அதான் நான் இங்க இருக்கேனே. ஐயோ முக்கியமானது வேணும்ல. அது இல்லாம எப்படி? பெரு தப்பா மாறிடும். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அதுதான் மெயினே. அது இல்லாம அதுக்கப்புறம் அது இல்லாம நம்ம இங்க வந்து பிரயோஜனமே இல்லையே. அநேகமா இக்கி பைவில வாயில் வச்சிருக்குமோ. நீங்க உங்களுக்குள்ள எடுத்துட்டு வந்துட்டீங்களா? என்ன சொல்றாய்வா? ஐயோ இவாத கடத்துக்கு போயிட்டாலோ. நீ எதிர்பார்த்த மாதிரி அத்தனை பார்த்தேன். சரி இருங்க, நான் போய் யாராவது கண்ணாலும் பார்த்துட்டு வந்துடுறேன். பார்த்துட்டு உடனே வரேன். நீங்க இதுல ஒளிஞ்சிருங்க. நான் போய் இப்ப போறதுக்கு சரியான இடம் தான். நானே பார்த்துட்டு வந்துடுறேன். எங்க போற? கிச்சனுக்கு இங்க தான் வழி. கிச்சன் எல்லாம் வேண்டாம். ஐயோ கிச்சனுக்கு போகாம எப்படி இருக்க முடியும்? சும்மா இருங்க. ஆனா நம்ம பங்கு வைக்கிறதுக்கு இந்த இடம் சரியா இருக்கும். யாருமே இங்க வர மாட்டாங்க. ஆனா எடுக்கிறதுக்கு கிச்சனுக்கு தானே போகணும். சரி நம்ம ரெண்டு சேர்ந்தே போலாம். சீக்கிரம் வாங்க. இல்ல இங்கேயே. நல்லா தெரியுமா இங்க யாருமே வர மாட்டாங்களா? யாரும் வர மாட்டாங்க நினைக்கிறேன். இங்க பார்த்தல பழைய காலத்து போல தான் போட்டு வச்சிருக்காங்க. இங்க யாருமே வர மாட்டாங்க. ஐயோ இவன் வேறையா
நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உங்களை நம்பி நான் காத்திருந்தேன், அவ்வளவுதான். ஆ, போடா. இவன் வேற ஊடுல நந்தி மாதிரி வந்துகிட்டு. இங்க யாரும் வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடம் சரியா இருக்கும். ஐயோ சீக்கிரம், எங்க இதையும் கையை விட்டு போய் போடி, எனக்கு பயமா இருக்கு. சீக்கிரம். சரி சரி, நீங்க இதுல நில்லுங்க, நான் போய் எடுத்து ஓடி வந்துடுறேன். அது சரி, அந்த விக்ரம் டேனியல் பையலங்க. ஓ, பங்குக்கு அவங்களும் உண்டா? அவனுல தானே இப்ப அனுப்பி விட்டுட்டு வந்திருக்கேன். அவங்க 2 பேரா? அத்தி பங்கு நிறைய போகுது, பத்தாது நினைக்கிறேன். அத்த இங்க ஃபாரின் சரக்கு இருக்க, மிஸ் பண்ணிடுவோம். ஏ கிசார், என்ன கொடுக்கலையா? எங்க கொடுக்க? நீ போ, நான் வரேன். இதாண்டா பெஸ்ட் இடம். இவன் ஒருத்தன். ஆனா எனக்கு இது என்னமோ நல்ல இடம் மாதிரி தெரியல, ரொம்ப வெக்கையா இருக்குது. பழைய பொருள் போட்டு வச்சிருக்க இடம். சுத்தம் இன்னைக்கு சுத்திட்டு இருக்க வேண்டியதான்.